வணக்கம் நேர்களே, நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா டாரோ. ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நான் நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம சேனலில் வந்து ஏஞ்சல் மெசேஜ்னாலே ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஸோ அந்த ஏஞ்சல் மெசேஜ் நம்ம வந்து சேனலில் போஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. ஸோ அதனால் இன்னைக்கு வந்து ஸ்பெஷலாக ஏஞ்சல் மெசேஜ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வித் ஏஞ்சலுடைய ஒரு ஒரு சைன் உத்தரவோட இந்த ஏஞ்சல் மெசேஜ் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் தட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லா விதமான என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சோல் ஃபேமிலி எல்லாருக்கும் என்னுடைய ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன்ஸ், பர்சனல் ரீடிங் அப்படி தேவைப்பட்டால் நீங்கள் தாராளமாக என்னை வாட்ஸ்அப்பில் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, இந்த டேரோ ரீடிங் சம்மந்தமான கொஸ்டின்ஸும் நீங்கள் தாராளமாக என்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபர்தராக நம்மளுடைய வீடியோஸ் அப்லோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனில் வந்து உங்களுக்கு வரும். அண்ட் நான் என்ன சேனலில் மற்ற சேனலில் கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியணும், உடனே உங்களுக்கு வந்து நீங்கள் அதை பார்க்கணும் அப்படின்ற போது ஸோ நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ என்னுடைய எல்லா விதமான வீடியோஸும் நான் உங்களுக்கு அதில் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அண்ட் டேரோ ரீடிங் கிளாஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும், கற்றுக்கணும், எஸ்பெஷலி ப்ரீ ரெக்கார்டட் கிளாஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கும் தாராளமாக நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் நம்ம வந்து இப்போது பயல் செலெக்ஷனில் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ 3 பயல் நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ நீங்கள் அதில் ஏதாவது ஒரு பைலை சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஏஞ்சலை மனசில் நினச்சிக்கிட்டு. ஸோ அந்த பைலுக்கான டைம்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்கள் ஃபைலுக்கான டைமை கிளிக் பண்ணி நீங்கள் ஏஞ்சல் மெசேஜ், உங்களுடைய ஏஞ்சல் மெசேஜ் என்ன அப்படின்றத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், எல்லோரும் லைக் பண்ணுங்கள். அண்ட் கமெண்ட் பண்ண விருப்பப்படுறவங்க தாராளமாக நம்ம கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி ஐ லவ் மை ஏஞ்சல் இல்லை தேங்க்யூ மை ஏஞ்சல் அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம பயல் செலெக்ஷன் பார்த்துட்டு தென் ஒன் பை ஒன்னாக ரீடிங்குள்ளே போயிடலாம். நம்ம வந்து இப்போது பயல் செலெக்ஷன் பார்க்கலாம். இந்த எல்லோ கலர் ப்ரமைட் கிறிஸ்டல் பயல் நம்பர் 1. இந்த பர்பிள் கலர் ப்ரமைட் கிறிஸ்டல் பயல் நம்பர் 2. இந்த ஒயிட் கலர் ப்ரமைட் கிறிஸ்டல் பயல் நம்பர் 3. ஸோ இங்கே உங்களுக்கு 3 கிறிஸ்டலும் ஷோ அப் ஆகுது. பயல் நம்பர் 1, பயல் நம்பர் 2, பயல் நம்பர் 3. ஸோ இந்த 3 கிறிஸ்டலில் நீங்கள் எந்த கிறிஸ்டலை சூஸ் பண்ண போகிறீங்கன்றதை கண்ணை மூடி டீப் பிரெத் எடுத்துட்டு உங்கள் ஏஞ்சலை மனசில் நினச்சிட்டு ஒரு கிறிஸ்டலை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பயல் நம்பர் 1 யாரெல்லாம் எல்லோ கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஆல்ரெடி கார்ட்ஸை நான் ஷஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஒன் பை ஒன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுடைய கார்ட்ஸ் அஃபர்மேஷன் ஃபார் க்ரோத், மெடிடேஷன் ஃபார் கிரியேட்டிவிட்டி அண்ட் ஹீலிங் வாட்டர்ஸ். ஓகே, ஸோ பயல் நம்பர் 1 உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்த்தா, சமீப காலமாக நீங்கள் வந்து ரொம்ப க்ரியேட்டிவான ஒரு பர்சன், புதுசாக யோசிப்பேன், ரொம்ப புதுமையாக யோசிப்பேன் அப்படின்னு நீங்கள் இருந்திருப்பீங்க. பட் சமீப காலமாக அதெல்லாம் கொஞ்சம் லேகிங்காக இருக்குது அப்படின்ற போது, அதாவது நீங்கள் இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனலில் சரி, இல்லை உங்களுடைய ஸ்டடீஸில் சரி, இல்லை உங்களுடைய வீட்டில் கூட சரி, ஏதோ க்ரியேட்டிவாக பண்ணிகிட்டே இருப்பேன். பட் எல்லாமே எனக்கு லேகிங்காக இருக்குது, எனக்கு அந்த க்ரியேட்டிவ்னஸ்ஸே வர மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா, ஸோ அந்த க்ரியேட்டிவிட்டியை அகைன் உங்களுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு நீங்கள் கட்டாயமாக மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்றது ஏஞ்சல்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஆன்சராக இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் எப்போல்லாம் மெடிடேஷன் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு ஒரு க்ரியேட்டிவான ஒரு மைண்ட் செட் வந்து கிடைக்கும் ஆஃப்டர் மெடிடேஷன். ஸோ மெடிடேஷன் நீங்கள் தொடர்ந்து இனிமேல் தயங்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, அப்படின்றத
அதே மாதிரி எப்போல்லாம் ஒரு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ, உங்கள் ஜாப் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ, ஏதாவது ஒரு புதிய விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ, அப்போலாம் வந்து மெடிடேஷன் பண்ணிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது, ரொம்ப கிரியேட்டிவா வந்து யோசிப்பீங்க. அப்படின்றதும் உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜா வருது. ஸோ உங்களுடைய வளர்ச்சிக்கான ஒரு அஃபர்மேஷன ஃபர்ஸ்ட்டு செட் பண்ணுங்க அப்படின்றதும் உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ். ஏன்னா நம்ம அஃபர்மேஷன் வந்து மனதளவுல செட் பண்ணணும். நான் வந்து இந்த மாதிரியான ஒரு கோல்ஸை நோக்கி போயிட்டுருக்கேன். எனக்கு இதெல்லாம் தேவை. எனக்கு இந்த விஷயங்கள்லாம் நடக்கணும். நான் இப்படியெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் போகணும் அப்படின்ற ஒரு அஃபர்மேஷன் எப்பவுமே நம்ம செட் பண்ணா தான், ஸோ அந்த பிளானிங்ஸ் வந்து செட் பண்ணா தான், அதுக்கான ஒரு ஸ்டெப்ஸை வந்து நம்ம ஒன் பை ஒன்னா எடுத்து வைக்கிறதுக்கு கண்டிப்பா முடியும். அது அலைன்டாவும் இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய டெவலப்மெண்ட்ஸ்க்கு நீங்க எல்லா ஹார்ட் ஒர்க்கும் போட்டுட்டு, எல்லா எஃபர்ட்ஸும் போட்டுட்டு என்னோட டெவலப்மெண்ட்ஸ், என்னுடைய சக்ஸஸ்க்கு பட் ஏதோ ஒரு விஷயம் குறையா இருக்கு. அடுத்து நான் என்ன பண்றதுன்னு தெரியல. இல்ல வந்து ஸ்பிரிச்சுவலா என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட்ஸ் இருக்குன்னா, நீங்க உங்களோட சக்ஸஸ்க்காக நீங்க அஃபர்மேஷன் எழுதுங்க அப்படின்றதும் உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. நீங்க என்ன ஆ ஒரு லைன்ல போகணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்க எதுல லைஃப்ல சக்ஸஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஸோ அதையே ஒரு அஃபர்மேஷனா எடுத்து டெய்லியும் எழுத ஆரம்பிங்க. அது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிய வந்து கொடுக்கும். உங்கள வளர்ச்சி பாதைக்கும் கொண்டு போகறதுக்கு அது ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜியா இருக்கும் அப்படின்றதும் இன்னைக்கு ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. அண்ட் நீங்க வந்து அண்ட் அதே மாதிரி நீங்க ஒரு ப்ராசஸ் அடிக்கடி வந்து பண்ணியே தீரணும். ஸோ அது என்ன ப்ராசஸ்னா, வாட்டர் ஹீலிங் வந்து கண்டிப்பா பண்ணணும். சரிங்களா? அது நீங்க ஏதாவது ஒரு நீர்நிலைகள்ல குளிச்சாலும் சரி, இல்ல ஒரு புண்ணிய ஸ்தலங்கள்ல குளங்கள், கோவில் குளங்கள் அந்த மாதிரியான ஒரு சேக்ரட் பிளேஸ்ல வந்து நீங்க குளிச்சாலும் சரி, கடல் நீர்ல குளிச்சாலும் சரி, அருவியில குளிச்சாலும் சரி, இந்த மாதிரி சுத்தமான நீர்நிலைகள்ல, இயற்கையால அமைஞ்ச நீர்நிலைகள்ல நீங்க குளிக்கிறதன் மூலியமாவோ, இல்ல நீங்க தீர்த்தங்கள் வந்து குடிக்கிறது மூலியமாவோ, உங்களுக்கு அந்த ஹீலிங் வந்து கிடைக்கும். ஒரு கிளென்சிங் கிடைக்கும் உங்களுக்குள்ள. ஒரு நெகட்டிவான ஒரு தாட்ஸ் இருக்கு, நெகட்டிவான ஒரு எமோஷன்ஸ் இருக்கு அப்படின்னாலும், அதெல்லாம் வந்து கிளியர் ஆகும். ஒரு ரெஃப்ரெஷிங் எனர்ஜி கிடைக்கும். அதனால நீங்க அடிக்கடிக்கு வந்து வாட்டர் ஹீலிங் எடுக்கணும். ஸோ நீங்க உங்களோட ஏஞ்சல்ஸ மனசுல வச்சுட்டு கூட நீங்க வாட்டர் ஹீலிங் கொடுங்க. அ அ எடுங்க. ஸோ அட்லீஸ்ட் இதெல்லாம் வெளிய என்னால போக முடியாது. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்றதுக்குலாம் எனக்கு வந்து வாய்ப்பு குறைவு அப்படின்னு இருக்கும்போது, அட்லீஸ்ட் நீங்க குளிக்கும்போதாவது உங்க ஏஞ்சல மனசுல நினைச்சுட்டு, யூனிவர்ஸ மனசுல நினைச்சுட்டு, பாசிட்டிவா உங்களுக்கு என்ன காரியங்கள் நடக்கணுமோ, அத பாசிட்டிவோட மனசோட இது எனக்கு அமைச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்க ஆ குளிக்கணும். சரிங்களா? அதுவும் அ தலை குளிக்கும்போது, ஹெட் பாத் எடுக்கும்போதெல்லாம் நீங்க இந்த மாதிரியான ஒரு விஷயத்தோடயே நீங்க குளிச்சீங்கன்னா, அதுவும் ஒரு வகையான ஹீலிங்ல தான் வந்து சேரும். ஸோ உங்க மனச பொறுத்தது தான் அது சரிங்களா? நீங்க மனதளவுல ஒரு ஸ்டேபிளா, ஒரு கான்ஷியஸான, ஒரு அமைதியான ஒரு ஸ்டேட்ல உங்களுடைய மனத வச்சுட்டு, நீங்க ஒரு ஷவர்ல நின்னு குளிச்சா கூட, அதுவும் ஒரு விதமான ஹீலிங் தான். நீங்க வெளிய போய் இப்படி பண்ண முடியாதுன்ற சூழல்ல, ஸோ வெளிய போய் செய்றவங்க கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி நீங்க ஹீலிங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான வாட்டர் ஹீலிங் நீங்க எடுக்கும்போது, கண்டிப்பா உங்களுக்கு நெறைய ரெஃப்ரெஷிங் எனர்ஜி கிடைக்கும். அண்டு உங்கள சுத்தி இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் சைட் ஆஃப் எமோஷன்ஸ் இது எல்லாமே உங்கள விட்டு கிளியர் ஆயிட்டே இருக்கும். ஸோ ஏஞ்சல்ஸ் உடைய பிரசன்ஸ் உங்களால உணர முடியும். உங்களுக்கு எவ்வளோ பிளெஸ்ஸிங்ஸ் வாழ்க்கையில கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்றதையும் நீங்க உணரவும், அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியும். ஸோ இதுவும் உங்களுக்கான ஒரு ஏஞ்சல் மெசேஜா இங்க கன்வே ஆகுது. ஓகே. ஸோ பைல் நம்பர் 1 உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் நம்ம பார்த்தோம். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஐ லவ் மை ஏஞ்சல், தேங்க் யூ ஏஞ்சல் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பைல் நம்பர் 2 ஹலோ பைல் நம்பர் 2 யாரெல்லாம் வந்து பர்பிள் கலர் கிறிஸ்டல சூஸ் பண்ணீங்களோ, ஸோ உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்னன்றது பார்க்கலாம். ஆல்ரெடி கார்ட்ஸை ஷஃபிள் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். We have earth magic and we have imagine and envision, okay, and we have listening to wisdom.
ஸோ பைல் நம்பர் 2 உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் குடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, அதாவது உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எது தேவையோ, என்ன வேணுமோ, அத நீங்க வந்து உருவாக்கணும். ஸோ வேற யாரோ வந்து உருவாக்கி குடுப்பாங்க. வேற யாரோ தான் வந்து சப்போர்ட் பண்ணி நம்மள வந்து நம்மளோட லைஃப் பர்ப்பஸ வந்து என்னன்னு தெரியப்படுத்தி கொண்டு போவாங்க. அப்படின்ற ஒரு மனநிலைமைலாம் இருந்ததுன்னா, ஸோ அத வந்து நீங்க விட்டுருங்க. உங்களுக்கான ஒரு பிளேஸ, உங்களுக்கான ஒரு விஷயத்த, உங்களுக்கான ஒரு பர்ப்பஸ நீங்க தான் வந்து உருவாக்க ஆரம்பிக்கணும். உங்களுடைய லைஃப்ப நீங்க தான் வந்து உருவாக்கணும். பட் அந்த உருவாக்குற ஒரு தருணத்துல உங்களுக்கு கண்டிப்பா இந்த யூனிவர்ஸ், இந்த பூமி உங்களுக்கு பிரபஞ்சம், பூமி எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ ஏஞ்சல்ஸும் உங்களுக்கு நிச்சயமா சப்போர்ட்டிவா இருக்கும். பட் நீங்க வேற யார்கிட்ட இருந்தோ அந்த சப்போர்ட் கிடைக்கணும் அப்படின்னு நீங்க தேடாதீங்க அப்படின்றது உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் குடுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜா இருக்கும். ஓகே. அதே மாதிரி ஆம், இமேஜின் பண்ணுங்க. நீங்க இப்போ ஒரு கார் வாங்க போறீங்க, ஒரு வீடு கட்ட போறீங்க, ஒரு மேரேஜ் பண்ண போறீங்க அப்படின்றபோது, அந்த கார் எப்படி இருக்கணும்? ஸோ அந்த வீடு எப்படி இருக்கணும்? உங்களோட மேரேஜ் பார்ட்னர் எப்படி இருக்கணும்? அந்த மாதிரி நீங்க வந்து இமேஜின் பண்ணுங்க. எனக்கு எனக்கு தேவையான விஷயங்கள் என்ன மாதிரி நடக்கணும் அப்படின்றத நீங்க இமேஜின் பண்ணணும். அத விஷனைஸ் பண்ணணும். கண்ண மூடி ஒரு ஒரு படம் பார்த்து அந்த படத்த வந்து நம்ம கண்ண மூடி நெனச்சு பார்க்க மாட்டோமா? அதுல வர சீக்வென்ஸ் அந்த மாதிரி கண்ண மூடி உங்க வாழ்க்கையில நடக்க கூடிய ஒரு சீக்வென்ஸ் எப்படி நடக்கணும் அப்படின்றத நீங்க விஷனைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்க விஷனைஸ் பண்ணாதான் ஸோ அது ரியாலிட்டியில நடக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உங்களை சுற்றி உருவாகும். இதுதான் வந்து ஒரு பிரபஞ்ச விதி. ஸோ அந்த ஒரு விதியை நீங்க ஃபாலோ பண்ணணும். அப்பதான் உங்களோட லைஃப்ல நீங்க நினைச்சதை அடைய முடியும், நினைச்ச காரியங்களை செய்ய முடியும் அப்படின்றது ஏஞ்சல்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு குட் மெசேஜாக இருக்குது. ஓகே. ஸோ கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். பிகாஸ் நீங்கள் ஏதாவது குழப்பத்தில் இருந்திருக்கலாம். அடுத்து நான் என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே, யார் வந்து நம்மளுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுவாங்க, எப்படி இது வந்து மூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பீங்க. பட் உங்களுடைய அந்த யோசனைகள் கேள்விகளுக்கான ஒரு ஆன்சர் தான் இப்போ ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே கொடுக்குறாங்க. ஓகே. அண்ட் உங்களை சுற்றி நிறைய பட்டர்ஃப்ளைஸ் பறக்கலாம், நிறைய பேர்ட்ஸ் பறக்கலாம். ஸோ பிரபஞ்சம் சம்மந்தமான, இயற்கை சம்மந்தமான விஷயங்கள் உங்களை சுற்றி எல்லாமே நடக்கலாம். பிற உயிர்களும் உங்களை சுற்றி இருக்கலாம். பட் எல்லாமே வந்து இட்ஸ் மென்ட் டு பி. அது வந்து கோஇன்சிடன்ஸ் கிடையாது. சரிங்களா? எல்லாமே ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான், ஏதோ ஒரு கனெக்ஷனுக்காக தான் உங்களை சுற்றி உங்களுக்கு அருகிலேயோ, அதாவது உங்களுக்கு பக்கத்துலேயோ வராங்க. ஸோ அப்படி வரும்போது என்ன சொல்ல வராங்க, என்ன நடக்குது, என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் போகுது அப்படின்றத நீங்கள் லிசன் பண்ணணும். ஸோ அந்த லிசனிங் வந்து ஜஸ்ட் ஓகே, ஒரு கிளி கத்துது, ஒரு குருவி கத்துது, பட்டர்ஃப்ளை பறந்து போகுது, ஸோ ஏதோ ஒன்று ஒரு காற்று அடிக்கிற சத்தம் கேட்குது அப்படி இல்லாமல், ஸோ அதை கூர்ந்து ஆழ்ந்து கவனிச்சிங்கன்னா உங்களுக்கான ஏதோ ஒரு விஷயம், ஒரு சைன் அதில் கிடைக்கும். ஏன்னா ஏஞ்சல்ஸ் வந்து உங்களை எப்பவுமே எப்படி காண்டாக்ட் பண்ணுறாங்கன்னா, ஸோ இந்த மாதிரியான சைன்ஸ் மூலயமா தான் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறாங்க. இந்த சைன் நீங்கள் கேட்கும் போது உங்களுக்கு அதிலிருந்து உங்களுக்கு ஏதோ ஒரு ஆன்சர் கிடைக்கும், ஏதோ ஒரு வழி கிடைக்கும். ஸோ அதனால் இனிமே இந்த மாதிரி நடக்கக்கூடிய சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்ப கூர்ந்து ஆழ்ந்து வந்து கவனிங்க, அதை லிசன் பண்ணுங்கள். இது எல்லாமே உங்களுடைய விஸ்டம் அதை சார்ந்தது. ஸோ உங்களுடைய ஞானம், உள்ளுக்குள்ளே எல்லா மனிதனுக்குள்ளேயும் ஒரு ஞானம் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் ப்ராசஸ் பண்ணும்போது, ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களுடைய ஞான அறிவு டெவலப் ஆகும். ஸோ அது ரொம்பவே உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையானது அப்படின்றதும் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெயின் இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெசேஜாக இருக்குது. ஓகே. ஸோ பைல் நம்பர் 2 உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் இன்றைக்கி பார்த்தோம். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஐ லவ் மை ஏஞ்சல், தேங்க்யூ ஏஞ்சல் அப்படின்னு டைப் பண்ணி ஒரு ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். ஹலோ பைல் நம்பர் 3 யாரெல்லாம் வந்து இந்த ஒயிட் கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி நான் கார்ட்ஸை ஷஃபிள் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஒன் பை ஒன்னாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ வி ஹாவ் கிவ் லவ் and we have change and progress and we have joy and delight. ஸோ பைல் நம்பர் 3 உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் மற்றவங்களுக்கு அன்பு கொடுக்கணும். நீங்கள் அன்பான ஒரு மனிதராக மாறணும். ஆல்ரெடி நீங்கள் ஒரு அன்பான மனிதர் தான்.
அன்பே சிவம் அதை ஃபாலோ பண்ணுற ஒரு பர்சன்னா சமீப காலமாக உங்களுக்கு நடந்த தாக்கங்களால் இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் இதிலிருந்தெல்லாம் வெளியேறி இருக்கிற மாதிரி இருக்குது. யாருக்கும் அன்பே கொடுக்கக்கூடாது, யாருக்கிட்டேயும் நம்ம வந்து பாசமாகவே இருக்கக்கூடாது, இதனால் நம்ம தான் ஹர்ட் ஆகிறோம் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா, ஸோ ஏஞ்சல்ஸ் கொடுக்கக்கூடியது மெசேஜ் வந்து நீங்கள் பின்வாங்க வேண்டாம். உங்களுடைய ஒரு அன்பு அந்த நிலையிலேருந்து பின்வாங்க வேண்டாம். அதை அகைன் நீங்கள் எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு லவ் கிடைக்கலன்றதுனால நீங்கள் மற்றவங்களுக்கு அந்த லவ்வை வந்து கொடுக்காம இருக்காதீங்க. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய அன்பை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் மற்றவங்களுக்கு. நீங்கள் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு பிரபஞ்சம் உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏஞ்சல்ஸும் உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஈவன் மனிதர்களுக்கு தான் அன்பு கொடுக்கணும், மனிதர்கள் தான் உங்கள் கூட இருந்து அன்பு கொடுக்குறாங்க அப்படின்றது இல்லை. ஸோ உங்கள் கூட இருக்கிற பெட் அனிமலாக இருக்கட்டும், மற்ற உயிரினங்களாக இருக்கட்டும் உங்கள் கூட, ஸோ அவங்க கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸால் அனுப்பப்பட்ட உங்களுக்கு அதுவும் லவ் கொடுக்க அனுப்பப்பட்ட ஒரு உயிர்கள். ஸோ அந்த உயிர்களுக்கு நீங்கள் அன்பு கொடுங்க. மற்றவங்க உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, இவங்களுக்கு நீங்கள் அன்பை கொடுத்தாலே போதும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விதமான பிளெஸ்ஸிங்ஸும் வந்து கிடைக்கும் அப்படின்றது உங்களுக்கான ஒரு மெசேஜ். அண்ட் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். நீங்கள் அந்த சேஞ்சை அக்செப்ட் பண்ணிக்கணும், அக்செப்ட் பண்ணி அதை ப்ராக்ரஸ் பண்ணணும். சரிங்களா? அண்ட் ஏதாவது எனக்கு ஒரு கோல் இருக்குது, அச்சீவ்மெண்ட் இருக்குது, நான் அதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கேன், சடனாக இந்த சேஞ்சஸ் நடந்துருச்சு, ஸோ அதனால் நான் இதை விட்டுட்டேன் அப்படின்லாம் இல்லாமல், வாழ்க்கையில் சேஞ்சஸ் வந்து இது மாறாதது. சரிங்களா? சேஞ்ச் நெவர் சேஞ்ச், இதுதான். ஸோ சேஞ்சஸ் நெவர் சேஞ்ச், மாற்றங்கள் என்றைக்குமே மாறாது, மாறி மாறி வந்துக்கிட்டே தான் இருக்கும். பட் அதுக்காக நம்மளுடைய கோல்ஸ், நம்மளுடைய அந்த பிரின்சிபல்ஸ் இதெல்லாம் நம்ம விட்டுற முடியாது. அது தொடர்ந்து ப்ராக்ரஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ நீங்களும் அதை வந்து பண்ணணும் அப்படின்றது தான் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ். இந்த ப்ராக்ரஸில் உங்களோட யார் இருக்கிறாங்களோ, எந்த உயிர்கள் இருக்கோ அதையும் நீங்கள் அப்படியே கூட்டிகிட்டு ப்ராக்ரஸ் பண்ணுங்கள். ஆனால் சேஞ்ச் வந்துட்டுன்றதுக்காக கிவ் அப் பண்ணாதீங்க அப்படின்றது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜாக இருக்குது. அண்ட் அகைன் அண்ட் அகைன் அதான் வருது. நீங்கள் பெட்ஸ் வளர்க்குறீங்க, இப்போ டாக், கேட்ஸ், வேறு ஏதாவது பேர்ட்ஸ் வளர்க்குறீங்கன்னா, ஸோ அவங்களோட எப்போவுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எனக்கு யாருமே கூட இல்லையே, தனியாகவே இருக்கிறேனே, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட அவ்வளோவா எனக்கு இல்லையே, ஃபேமிலியிலையும் யாரும் என் கூட இல்லையே, லைஃபே வந்து இந்த தனிமையில் தான் கழிக்கணுமா அப்படின்னா, ஆக்சுவலாக அது உங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங், யூனிவர்ஸால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பிளெஸ்ஸிங் அது. ஸோ அந்த பிளெஸ்ஸிங்கை நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்றது தான் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ். ஸோ உங்களுக்கு எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ, இல்லை எப்பவுமே ஃப்ரீயாக தான் இருக்கீங்கன்னா, ஜஸ்ட் என்ஜாய் பண்ணுங்கள் அந்த மூமெண்ட்ஸ். உங்களுடைய ஒர்க், மற்ற கமிட்மெண்ட்ஸ் அதெல்லாம் போக மற்ற ஃப்ரீ டைமில் உங்களுடைய பெட்ஸ் கூடயாவது அட்லீஸ்ட் என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் செல்ஃபை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஹானஸ்ட்டாக இருங்க. உங்களுக்கு எது பிடிக்குமோ பிடிச்சதை செஞ்சு சாப்பிடுங்க. பிடிச்ச மூவி பார்க்கலாம், பிடிச்ச சாங்ஸ் கேட்கலாம், இல்லை பிடிச்ச இடங்களுக்கு போகலாம். அந்த மாதிரி ஜாலியாக ஹாப்பியாக இருங்க. உங்கள் பெட்ஸோட கூட இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். ஸோ அதுவே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பிளெஸ்ஸிங்ஸ். அதை கரெக்டாக அக்செப்ட் பண்ணி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களோட லைஃப் எப்பவுமே அமைதியாகவும், ரொம்ப மனநிறைவாகவும், ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். அண்ட் உங்களுக்கு தேவையான எல்லா விதமான விஷயங்களும், நீங்கள் ஆசைப்படுற எல்லா விஷயங்களுமே கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சி தீரும். நீ இப்படி இருந்தாலே போதும், உங்களுக்கு எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படின்றது தான் ஏஞ்சல்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸாக இருக்குது. ஸோ ஃபைல் நம்பர் 3 உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் பார்த்தோம். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஐ லவ் மை ஏஞ்சல், தேங்க்யூ ஏஞ்சல் அப்படின்னு டைப் பண்ணி ஒரு ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள்.